சிவகங்கை மாவட்டத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கின்னஸ் சாதனை படைக்கும் வகையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் அருகே உள்ள புதூர் கிராம கமிட்டியினரும் தமிழர் வீர விளையாட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தினரும் இணைந்து மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். தமிழ் புத்தாண்டு அன்று நடைபெறவுள்ள இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் குறைந்த நேரத்தில் அதிக மாடுகளை அவிழ்த்துவிட்டு கின்னஸ் சாதனை பட்டியலில் இடம் பிடிக்க முயற்சிக்க உள்ளனர். இதற்காக 5000 பேர் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு கார், பைக் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை வழங்க விழா கமிட்டி ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் மெரினாவில் போராடிய தமிழ் உணர்வாளர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்த போட்டியின் போது சிறப்பு பரிசாக மெரினா கோப்பை வழங்கப்பட உள்ளது. இது இந்த மெரினாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்ட எழுச்சிக்கு பிறகு நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி சாதனை என்பதை நினைவு கூறும் விதமாக தான் இன்னைக்கு இந்த வெற்றியை மிக பிரமாண்டமாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த இதுல உங்களுக்கு மிக சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட கேலரிகள் மேல 5000 பேர் அமர்ந்து செல்லக்கூடிய கேலரிகள். இதுல வெளிநாட்டவர் வர்றாங்க. இங்க தமிழகமும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான விவிஐபிஸ் வர்றாங்க. இதை நம்ம தமிழ்நாட்டோட நிறுத்தக்கூடாது, இந்தியாவோட நிறுத்தக்கூடாது. உலக அளவில் கூட நம்மளுடைய வீரத்தை, விவேகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு முறையில கின்னஸை நோக்கி இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்பாடுகள் ஒரு 5000 பேர் 10,000 பேர் இருக்கிற அளவுக்கு ஸ்டேடியம் மாதிரி மரத்தால் காலேரி அமைச்சு பெரிய மேடை போட்டு அந்த மேடையில் முக்கியமான விஐபி எல்லாம் கிட்டத்தட்ட 200-300 பேர் இருக்கிற மாதிரி அந்த மாடுகள் பின்பகுதியிலேருந்து வர்றதுக்கு காலரி கட்டி மாடுகள் வர்றதுக்கு வரிசைப்படுத்தி கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.